வணக்கம். எலெக்ஷனுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது. ஓட்டு போடணும் மக்களே, ரொம்ப முக்கியம். யாருக்கு ஓட்டு போடணும்? யோசிச்சு போடுங்க. யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், என் பார்வைக்கு. ஏன்னா என் தொப்பி கலர் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 5 வருஷத்தில் என்னென்ன இஷ்யூ நடந்துச்சு, அந்தந்த இஷ்யூக்கு யார் என்ன ஸ்டாண்ட் எடுத்தா, யார் மக்கள் பக்கம் நின்னா, யார் மக்களுக்கு எதிராக நின்னா, இதெல்லாம் யோசித்து ஓட்டு போடணும். உதாரணத்துக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ தெரியும். எவ்வளோ பெரிய கலவரமாக ஆக்க பார்த்தாங்க. அதை காவல்துறை அரசாங்கமும் அருமையாக கையாண்டாங்க. இதை நான் சொல்லலை, அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அந்த ஊர் மக்கள் காவல்துறையோட அரசாங்கத்தோடு நின்னாங்க. ஐ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் சொன்னது எவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அதை மறக்க முடியுமா? யார் மறக்கிறாங்களோ அந்த மக்கள் மறக்க மாட்டாங்க. அப்போ அந்த விஷயத்துக்கு விஜய்னா என்ன கருத்து சொன்னார், ஏடிஎம்கே என்ன கருத்து சொல்லிச்சு, பாஜக ஆஃபீஸில் அவங்க தான் ஏற்றணும், நாங்கள் அடுத்து அயோத்தியா மாற்ற போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கூட ஏடிஎம்கே கூட்டணி வச்சுக்கிறாங்க. திருப்பரங்குன்ற தொகுதியை எடுத்துக்குமே, அந்த தொகுதியில் அதிமுக பாஜக வீழ்த்தப்பட வேண்டும். ஏன்னா மக்கள் அவங்க கூட இல்லை, மக்கள் ஆஃபீஸ்லேயே அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு கலவரத்து மூட்டை பார்த்தீங்க, காவல்துறையும் தமிழக அரசாங்க சிறப்பாக தடுத்து நிறுத்தி சேஃப்டி பண்ணிட்டாங்கன்னு மக்கள் தீர்மானிக்கிறாங்க. அவங்க முடிவு அதுதான். அப்போ மக்கள் அவங்களுக்கு எதிராக இருக்காங்க, அதனால் அவங்க வீழ்த்தப்பட வேண்டும். அதனால் மட்டும் இல்லை, வெறும்னா அந்த தொகுதியில் அவங்கள தோக்கடிச்ச மாதிரி ஆகிடுமா? அது ஒரு உதாரணம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மத கலவரத்தை உண்டாக்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்க பார்த்தீங்கன்னா, இங்கே இந்து முஸ்லீம் பிரச்சனையை உண்டாக்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு தீர்ப்பு என்னவாக இருக்கும், மக்கள் தீர்ப்பு என்னவாக இருக்குன்றது உதாரணம். ஆமாம், திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரி பெரிய இஷ்யூவாக கிளப்புனாங்க. அதுக்கு மக்கள் என்ன ரிசல்ட் கொடுத்தாங்க? நம்ம ஊரில் இல்லை, இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க பேசப்படும். இந்த மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ திருப்பரங்குன்றத்தில் ஜெயிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணிமான்னு ஜெயிக்க வேண்டியது முக்கியம்னா, அப்போ அங்கே வேட்பாளர் இல்லையா? அங்கே இருக்கிற வேட்பாளர்லாம் யார் தெரியுமா? வேட்பாளருக்கு முன்னாடி பாஜகவோட நிலைப்பாடுனாங்க. ஐயா மூத்த அவர் பேர் மூத்த அரசியல் வியாதி ஆகிட்டார். இப்போ அவர் வாதி இல்லை. அவர் யாருன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச எச் ராஜா ஐயா என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? என்னப்பா அவரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அவர் எப்படி பேசியிருக்க முடியும்? முன்னாடி பேசுறதுங்க. இப்போ ஒரு மாதிரி இருப்பா, எனக்கு கஷ்டமாகுது. நல்ல மனுஷன் பேச முடியாமல் ஒன்று ஆகிட்டாரு, ரொம்ப மன வருத்தமாகுது. வருத்தத்தில் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அதான் வாய் அப்படி போயிடுச்சு. மற்றபடி நான் வேறு எதுவும், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஐயா, மூத்த ஐயா என்ன சொன்னார்னா, அயோத்தி மாதிரி மாற்றணுமா. நான் அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பம். முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது சொல்லியிருக்காரா? சொல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. அயோத்தி மாதிரி மாற்றணுமா. அயோத்தி மாதிரி மாற்றணும்னா அங்கே பாபர் மசூதி இடிச்சிட்டு அங்கே ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. அப்போ இங்கேயும் அதே மாதிரி இடிச்சிட்டு கோயில்களை கட்டணும். இந்து முஸ்லீம் கிட்ட ஒரு நல்ல எனக்கு தெரியும், மதுரைக்கு போயிருக்கிறேன், மதுரையில் ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறாங்க. அந்த மக்கள் இவங்க சொல்கிற மாதிரிலாம் ரொம்ப தெளிவானவங்க, ரொம்ப அன்பானவங்க. இந்த விஷயத்துக்குலாம் அவங்க சலசல பார்க்க மாட்டாங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்படி தெளிவாக இருக்கிற மக்கள் இருக்கிற இடத்துலையே இவர் அயோத்தியா மாற்றலான்னு பேசியிருக்கிறாரு. அப்போ இவர் பேசிட்டார். ஏங்க என்னங்க அவரே இப்போ உடம்பு கிடக்கிறாரு, அவரை வச்சு அந்த தொகுதி எப்படிங்க முடிவு பண்ணலாம்? அப்படிலாம் முடிவு பண்ண முடியாது. அந்த தொகுதியில் நிற்கிற ஏடிஎம்கே வேட்பாளர் அவர் யார் தெரியுமா? அவர் தான் முன்னாள் எம்எல்ஏங்க. அவரை சும்மா வாங்கிட்டாங்க. இப்போ அவர் என்னவா இருக்கிறார், அவர் ஸ்டாண்ட் என்ன, அதை பார்த்தோன்னு நம்ம பார்க்க முடியும். அவர் ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? இவராது உடம்பு சரியில்லாதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதுவாக இருந்தார், பேசிட்டாரு. அவருக்கு உடம்பு நல்லா தானே இருக்குது, தெளிவாக தானே இருக்கிறாரு. அவர் மக்கள் பிரதிநிதி தானே. அவருக்கு நம்ம ஒத்துமை முக்கியம் இல்லை, மக்களோட ஒத்துமை முக்கியம் இல்லை. மதமாவோ சாதியாவோ மக்கள் பிரிஞ்சிருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணும் தானே அவர் நினைக்கணும். அப்போ அவர் என்ன சொல்லணும் இந்த விஷயத்தில்? அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? வந்த உடனே போய் அங்கே விளக்கேற்றணும், மலையில் போய் விளக்கேற்றணும். அப்படி விளக்கேற்றனா நீங்கள் ரெட்டையிலுக்கு ஓட்டு போடணும். அப்படி தான் ஓட்டு கேட்குறாரு. நான் சொல்லலை, அவரே அவர் வாயால் அப்படின்னு கக்கியிருக்காரு. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணும், ஏன்னா அதுதான் உண்மை. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணுன்ற எண்ணத்தோட போறோம். உயர்நீதிமன்ற ஆணை இது, அந்த ஆணையை நிறைவேற்றுகிறோம். அப்படி ஏற்றணும்னா நீங்க எல்லாரும் ரெட்டையிலை பார்க்கறதுக்கு உள்ள போய். வேட்பாளர் ரொம்ப இளமையா இருக்கிறாருல, ஆனால் அவருக்கு 75 வயசு. 75 வயசுல இன்னமும் மக்களை பற்றி யோசிக்காம, மக்களோட வளர்ச்சி பற்றி யோசிக்காம மலை மேலே விளக்கேற்றலாம், அதுக்காக ஓட்டு போடுன்னு கேட்குறாரு. நான் படிக்க வைக்கிறேன், நம்ம படிப்பில் உயரலாம், நம்ம ஒத்துமையாக இருக்கலாம், இங்கே சாதி மத கலவரத்தை ஒழிக்கலாம், எல்லோரும் தமிழர்களாக ஒன்று சேருவோம், நாட்டோட வளர்ச்சிக்கு பாடுபடுவோம், விளக்கேற்றணும். 75 வயசு ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, வயசாகி போச்சு, இனி எதுக்காக நம்ம இருக்கிறோம் கூட அவர் தெரியல. அதனால் விளக்கேற்றலாம், அதுக்காக ஓட்டு போடுங்க. இவர் தான் கேண்டிடேட், இவருக்கு ஓட்டு போட போகிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் இவங்களை வீழ்த்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்? அது ஒரு உதாரணம். என்ன உதாரணம்? தமிழ்நாட்டில் இதெல்லாம் வேலைக்காகுது. இங்கே நீ விளக்கேற்றுறேன், கும்பலை கூட்டு வரேன், நீ இதை இடிக்கிறேன் அதை இடிக்கிறேன், அயோத்தியை மாற்றுறேன், அதெல்லாம் பேசினா இங்கே ஓட விடுவோம்.
தோக்கடிச்சு ஓட விடுவோம். எங்கள் மக்கள்கிட்ட அதெல்லாம் செல்லாதுன்னு காட்டுறதுக்கான உதாரணம். அப்போ நான் டிஎம்கே ஓட்டு பண்ணுமா? வேறு யாருக்கு ஓட்டு போடணும்? அப்போ வேறு யாருக்கு ஓட்டு போடலாம்? ஏன்னா இவர் வந்து வயசான இளைஞர், 75 வயசு இளைஞர். அவர் வந்து விளக்கேற்ற சொல்லிட்டாரு. அப்போ அவர் வேணாம், மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ டிஎம்கேக்கு போடணுமா? ஏன் எங்களுக்கு விஜயனா இல்லையா? விஜயனா திருப்பரங்குன்ற இஷ்யூவில் விஜயனா என்ன சொன்னார்? வாயில் எதை வச்சுருந்தாரு? அப்போ அந்த டைமில் இல்லை, இப்போ கூட என்ன வச்சுருக்கிறாரு? இப்போ வரைக்கும் பேசி கீச்சிட்டாரா? அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரா? அதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? விஜயனா சரிப்பா, விஜயனாக்கு எதுவும் தெரியாது, அவருக்கே பேப்பரில் எவனோ எழுதி கொடுக்குறான், எழுதி கொடுக்குறத பேசுகிறாரு. அவர் ஒரு நடிகர், இப்போ தான் வந்திருக்கிறாரு, அவருக்கு மூளைகள் எல்லாம் நிறையா இருக்குது. இதை பற்றின மூளை இல்லை. அவர் வாயில் எதையும் வச்சுன்னுக்கிறாரு, அதாவது சாப்பாடு வச்சுன்னு பசிக்கிற நேரத்தை சாப்பிடுவார், அந்த நேரத்தில் பேச மாட்டார், மற்ற நேரத்துலையும் பேச மாட்டார். அவருக்கு வந்து திருப்பரங்குன்றமா அது எங்கே இருக்குன்னு கேட்பார், அமெரிக்காலேன்னு கேட்பார். அவர்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவங்க கேண்டிடேட்டு, திருப்பரங்குன்ற கேண்டிடேட்டு தெரியும்ல, விஜயனா கட்சியோட ஆளில் அவர் விசில் அடிக்கிறவர்ல, அவர் யாருன்னா சிடி நிர்மல்குமார். இதுக்கு முன்னாடி அவர் ஆர்எஸ்எஸ்காரர். ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபி, பிஜேபியிலேருந்து அதிமுக, அதிமுகலேருந்து இப்போ காத்திமுக. என்ன கருமா அதெல்லாம் சொல்ல முடியாது. தலைவனும் பேச மாட்டேன், ஆர்எஸ்எஸ்காரன் வந்து ஒரு கேண்டிடேட்டாக அறிவிப்பான். என்னப்பா அவர் இப்போ ஆர்எஸ்எஸ்ல இருந்தார், நீங்கள் மட்டும் வாய்க்கு வந்து அடிச்சு விட்றீங்க. அவர் ஆர்எஸ்எஸ்காரர், உங்களுக்கு தெரியுமா? அவர் டிவிக்கே தீவிரமாக டிவிக்கேல இருக்கிறவர். டிவிக்கேன்னு பச்சை இல்லை, எச்ச கூட துப்பாதவர், மூங்கிடுவார். டிவிக்கேன்னா எச்சு மூங்கிடுவார். அந்த அளவுக்கு ஒரு டிவிக்கே வெறி பிடிச்சவர். அவரை போய் ஆர்எஸ்எஸ்காரன்றீங்க. நான் சொல்ல, அவர் சொன்னார். யாரு? சிடி நிர்மல்குமார் வாயால் ஒப்பித்தது. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது மக்களுக்கான சேவையாக எங்களுடைய ஆர்எஸ்எஸ் சங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நாட்டில் ஒரு தேசியத்தை நிர்ணயிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் சங்கம் இருக்குது. இவர் தான் டிவிக்கே கேண்டிடேட். அடாடாடா, என்ன கேண்டிடேட்டு? ஆர்எஸ்எஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ தெரியுதா? அங்கே நிலைப்பாடு ஒன்று தான். இவர் என்ன சொல்லியிருக்காரு? அங்கே வந்து நாங்கள் விளக்கை ஏற்ற விட மாட்டோம், நான் ஆர்எஸ்எஸில் தெரியாமல் அப்போ இருந்துட்டேன், ஆர்எஸ்எஸ் வந்து மக்களை பிளவுபடுத்துகிற அமைப்பு, ஆர்எஸ்எஸ் வந்து ஜாதி மத வெறுப்பை தூண்டுற அமைப்பு, அந்த அமைப்பை ஒழிக்கணும், அந்த அமைப்பு இங்கே இருக்கக்கூடாது, நான் தெரியாமல் அங்கே இருந்துட்டு இப்போ திருந்திட்டேன் அப்படிங்க பேசியிருக்கிறாரா? வாய்ப்பே கிடையாது. ஒரு இடம் இப்போ கூட அமித்ஷா ஐயா எங்கே கூட தான் இருக்கிறாருன்னு ஒரு வாட்டி இன்டர்வியூ சொன்ன, நடுவில் காணாம போயிடுச்சு. கரூர் சம்பவத்தை பற்றி தான் அவர் பேசினார். ஐயா அமித்ஷா எங்கே கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு பேசியிருக்கிறார். இவர் ஆர்எஸ்எஸ்காரரு. இவர் எப்படி கட்சியில் சேர்க்க முடியும்? விஜயனா தான் அம்பேத்கர் பெரியார் வச்சிருக்கிறாருல. அப்போ ஆர்எஸ்எஸ்காரருக்கு கட்சியில் என்ன வேலை? இல்லை ஆர்எஸ்எஸ்ல வெளியே வந்துட்டாரா? ஆர்எஸ்எஸ் எங்கேயா திட்டிருக்காரா? ஆர்எஸ்எஸ் வந்து இது அதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சரி, திருப்பரங்குன்ற இஷ்யூவில் இவர் என்ன சொல்லியிருக்காரு? அவரோட ஸ்டாண்ட் என்ன? ஆர்எஸ்எஸ்காரன் இருந்தாலும் ஜெயிச்சா என்ன பண்ணுவான்? ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அதாவது அதை விட கேவலம் எதுவும் இல்லை. இந்த ஆளுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் அசிங்கம், அவமானம். ஏன்னா விஜயனா நான் உங்கள் ரசிகர்னா அப்படின்னு விஜயனாவுக்கு ஓட்டு போட்டால் கூட ஒரு முண்டம் ரசிப்புத்தன்மையில் ஓட்டு போடுதுன்னு சொல்லலாம். விஜயனாவை நான் ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆர்எஸ்எஸ்காரனுக்கு ஓட்டு போடுறதுன்றது அசிங்க, அவமானம். ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் விஜயனா பேரை சொல்லி ஒரு 4-5 ஓட்டை உருவலாம். அப்படி 4-5 ஓட்டு கூட இவனுக்கு போகுதுன்னா யோசிக்கணும், ஆர்எஸ்எஸ்காரனுக்கு ஓட்டு போட போகிறீங்க. ஒரு வேளைப்பா இவர் வந்து அப்படியே விஜயனா வந்து ஜெயிக்க வச்சாருன்னா இவன் என்ன பண்ணுவான்? ஆள் இவர்னா அப்படியே மக்கள் ஒத்துமையை சொல்லுவாரா? சமத்துவம் பேசிடுவாரா? சொல்லுங்க, இவர் என்ன பேசுவார்? அப்போ இவர் அப்படி இல்லை. ஏன்பா அதிமுகவும் டிவிக்கும் அப்படி தான் ஆர்எஸ்எஸோடு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து முக்கியமான ஒரு ஆள் மறந்துட்டீங்க. தமிழருக்காக உழைச்சி தமிழருக்காக நாம் தமிழர்னு திருநதி வாங்கி வாழும் ஒரு கட்சி, அந்த கட்சியை பற்றி பேசுங்க, அந்த கட்சி வேட்பாளரை பற்றி பேசுங்க. அப்படியா பேசுகிறேன்? அந்த கட்சி தலைவரை பற்றி பேசுகிறேன். திருநதி தூய்மையானவன், திருநதியிலேயே தூய்மையாக வாகிறவன், அந்த கட்சியின் தலைவன் என் மாமா சீமான். அவன் ஆர்எஸ்எஸ்காரனா? அவன் மதவாதி? அவன் தான் ஒத்துமை பேசுகிறான்ல, அவன் தான் சமத்துவம் பேசுகிறான்ல, அவன் தான் ஜாதி ஒழிப்பு பேசுகிறான்ல. திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவன் தான் ஒரு இது என்ன ஒன்றும் அது தெரியாது. அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பேசியிருப்பான். ஆள் தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தானா சரி விட்டுரும். அந்த ஆள் வந்து இது அதாவது சமத்துவம் பேசுகிறாள், குமுத்துவம் பேசுகிறான்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஆள் எங்கே போய் நின்றுக்கிறான் தெரியுமா? திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு முக்கியமான ஆள், வழக்கு போட்டு நான் விளக்கேற்றோன்னு ஓடி வந்த ஆள் ஒரு ஆள். அந்த ஆள் கூட சங்கர மடத்துக்கு போய்க்கிற ஆள், மானங்க இருக்கிறவர், மானம் அதிகமாக இருக்கிறவர், நாம் தமிழர், தமிழருக்காக உயிரை குழடு அப்படின்றவர், கடப்பாறை எடுத்து இடிக்கிறவர். அதாவது கடப்பாறைன்னு என்ன கடப்பாறை? பார்ப்பன கடப்பாறை எடுத்து வாயில் தடிச்சுக்கின்னு இடிப்பார், டச்சக்கான்னு. அப்படி இடிக்கிறவர் போயிருக்கார். காஞ்சி சங்கர மடத்துக்கு போய் ஐயா சாமின்னு காலில் வந்துட்டு வந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அது ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அந்த மாடுகளுக்கு வந்து புல் கொடுக்குறாரு. மாடுக்கு புல் இது
பால் கறந்து குடிச்சிட்டு வந்தார் சொல்லுவாங்க. வேற எதுவும் இல்லை. மாட்டுக்கு புல் கொடுத்துருக்காரு. நீங்கள் புல் கொடுத்தா தானே பார்த்தீங்க. மாட்டோட கால் தடம் பார்த்தாரு அவரு. அதை பார்த்துட்டு கால் தடத்தை வச்சு கோமியம் குடிச்சாரு. அது வெளியே வரல. ஏன்னா புல் கொடுத்தாரு, கோமியம் குடிச்சிருப்பாரா, குடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு வெளியே வதந்தியை பரப்புறாங்க. ஏன்னா அவர் நல்லா குடிக்கிறவர், கல் குடிக்கிறவர், கோமியமும் டைட்டாகவே குடிச்சிட்டு வந்திருப்பாருன்னு வெளியே வதந்தி. ஏங்க திருப்பரங்குன்ற இஷ்யூவில் யார் முக்கியமான ஆள் வழக்கு போட்டு இந்த சர்ச்சையை உண்டாக்கி மக்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கலாம்னு நினச்சது யார்? அந்த ஆள் கூட போய் சங்கர மடத்துக்கு போய் வேலையை பார்த்துக்கிறான். இவன் நாம் தமிழர் கட்சின்னு பேர். நாம் தமிழர்ல, நாம் கோமியர் அப்படின்னு பேர் வைங்க. நாம் கோமியர் கட்சியின் அந்த கட்சி வேட்பாளரை பற்றி நான் பேசுறதை விட வேஸ்ட். ஏதோ ஒரு அக்கா நிற்கிறாங்க, நான் அந்த அக்கா கிட்ட போவேனா, தலைவர் வச்சு தீர்மானிப்போமே. கோமியம் குடிக்க போய்க்கிறான், ஏன் நல்லவன், இவன் தான் நாம் தமிழர். அப்பயே தெரியும். பார்ப்பன கடப்பாரன்னு சொல்லும் போதே கோமியம் உறிஞ்சப்படும் என்று அறிந்தோம் நாங்கள். அப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியோட எண்ணமும் என்ன சேம் தான். ஆல்ரெடி அவங்க தான் அப்படி ஆகிட்டாங்களே. கேண்டிடேட்டு விலைக்கேற்ற வைப்பேன் அப்படின்றாரு. இந்த பக்கம் டிவிகே விஜயனா அவரோட கேண்டிடேட்டு ஆர்எஸ்எஸ்காரன், அப்பட்டமான ஆர்எஸ்எஸ்காரன். ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபி போய் அதிமுக அங்கன்னு சுற்றி இன்னமும் ஆர்எஸ்எஸ் மனநிலையிலே வாங்குற ஒரு மனுஷன் பிளான் பண்ணி தான் நாங்கள் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரே கட்சி தானே, ஒரே கூட்டம் தானே அவங்க. அப்போ ஏடிஎம்கே பிஜேபி அப்படி, அது கூட இருக்கிற நிர்மல்குமார் அப்படி தான், ஒரே டீம் தான். அப்படி போங்க வரமா போங்க. அதில் முக்கியமாக நாம் தமிழர், நாங்கள் தமிழர் அப்படின்னு கத்தனவன் கோமியம் குடிக்க போய் மாட்டுக்கு புல்லை கொடுத்துட்டு வந்திருக்கான். அவன் தலைவனாச்சு ஒரு கட்சி. என்ன கருமத்துக்கு அந்த கட்சின்னு தெரியல. இப்போ இவங்கெல்லாம் எப்படி இருக்கா, டிஎம்கே மட்டும்தான் இவங்களை எடுத்து சண்டை போட்டுனுக்குது. அங்கே டிஎம்கே வேட்பாளர் கீர்த்திகா தங்கப்பாண்டி நிற்கிறாங்க. அவங்க தான் எடுத்து சண்டை போட்டுனுக்கிறாங்க. அவங்க தான் இங்கே நடக்கவிருந்த பெருங்கலவரத்தை தடுத்து நிறுத்தினாங்க. அவங்கள ஜெயிக்க வச்சு இந்த கும்பலை தோக்கடிக்கிறது முக்கியம். உதாரணமாக இருக்குங்க. ஒட்டுமொத்த எலெக்ஷனுமே அதான் உதாரணம். ஒரு இடம் உதாரணமாக நிற்கும். 1000 இடம் ஜெயிச்சாலும் அந்த ஒரு இடம் ஜெயிக்கிற மாதிரி வராது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உதாரணமாக நிற்கணும். ஆம்பா என்னப்பா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தோம், கோர்ட் ஆர்டர் வந்துச்சு, நாங்கள் என்னென்னமோ ஒரு 5000 பேர் கூட்டு போய் பார்த்தோம், இந்த அரசாங்கம் என்னென்னமோ பண்ணி அதை தடுத்து நிறுத்தி என்னென்னோ வேலை பார்க்குறாங்க. சரி எலெக்ஷனில் பார்த்துலான்னு பார்த்தா இந்த மக்கள் அதை மதிக்கவே இல்லை, ஒத்துமையாக இருக்கிறாங்க. இங்கே ஜாதி மத கலவரத்தை உண்டாக்க முடியாது, இங்கே எல்லா சாமியும் ஒன்று தான், நாங்கள் ஒன்றா இருப்போம், அந்த வேலை இங்கே செல்லாது, முக்கியமாக திருப்பரங்குன்ற மதுரில் அது செல்லவே செல்லாதுன்னு ஒரு உதாரணமாக இருக்கணும் அவசியம். ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் எல்லாம் ஒன்றா இருக்கணும், இங்கே மத கலவரம் நடக்கக்கூடாது, ஜாதி கலவரம் நடக்கக்கூடாது, எல்லாம் ஒன்றா இருந்து நம்ம முன்னேற்றத்துக்கு போகணும், படிக்கணும், நம்ம அடுத்த தலைமுறையை ப்ராக்ரஸாக முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுன்னு நம்ம காட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த ஊருக்கே காட்டணும், இந்த நாட்டுக்கே காட்டணும். அதனால் எலெக்ஷனுக்கு 7 நாள் தான் இருக்குது. எல்லா தொகுதியை விட முக்கியமான தொகுதி திருப்பரங்குன்ற தொகுதி. அங்கே ஜெயிச்சே ஆகணும். அங்கே ஜெயிச்சு ஒரு உதாரணத்தை காட்டி ஆகணும். 7 நாள் தான் இருக்குது. ஓட்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த தொகுதியில் சுற்றினாலும் ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் டிவிகே எல்லாம் ஒன்று தான், ஒரே ஐடியா தான். நாளாக பிரிஞ்சிருக்கிறாங்க, வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. ஏதோ சீமான் போய் மாட்டுக்கு புல் கொடுக்கலையா, ஆர்எஸ்எஸ் காரங்களாம் கேண்டிடேட்டாக விஜய் போடலையா, இவங்க நேரடியாக சொல்லலையா. அப்போ தெளிவாகிக்கணும். இவங்களுக்கு எதிராக எல்லாரும் மறைமுக கூட்டணி இந்த கரும்பு தான் போலுது. அப்பத்துல விஜய்னா மறைமுக கூட்டணி கரக கூட்டணி கத்தினு இந்த ஆள் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ தான் புரியுது என்ன கரும்புன்னு. மக்களே தெளிவாக இன்னும் 7 நாள் தான் இருக்குது எலெக்ஷனு. ஜெயிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓட்டை யோசிச்சு போடுங்க. திருப்பரங்குன்றத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.